ஓம் ஸ்ரீ சாய்ராம். மே 9, 2024 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். தேகம் ஒரு ரதம் போன்றது. இதன் சாரதியே புத்தி. இதில் பூட்டப்பட்ட குதிரைகளே புலன்கள். இந்த குதிரைகளை இழுத்து கட்டுப்படுத்தும் கடிவாளமே மனமாகும். புத்திக்கு ஸ்திரத்தன்மை இல்லையென்றால் இந்த குதிரைகள் விஷய வாசனைகளின் பின்னால் தரிகெட்டு ஓடி சாரதியான புத்திக்கே அபாயத்தை ஏற்படுத்திவிடும். புலன்களில் பிரதானமானது நாக்கு. இது பேச்சுடனும் ஆகாரத்துடனும் சேர்ந்ததாகும். மனதை கட்டுக்குள் வைத்துக்கொண்டு விஷய வாசனைகளில் ஈடுபடாமல், சங்கல்ப விகல்பங்களுக்கு குறியாகாமல் இதை புத்தியோடு சேர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வாக்கை மனதுடனும் மனதை புத்தியுடனும் சேர்த்து விடும்போது இது ஓரளவிற்கு பிரசாந்தியை ஏற்படுத்துகிறது. படிப்படியாக புத்திக்கே புத்தி சொல்லி ஆத்மாவின் மீது நிலை கொள்ளுமாறு செய்ய முயற்சி செய்ய வேண்டும். எனவே வாக்கு மனதுடனும் மனம் புத்தியுடனும் புத்தி ஆத்மாவுடனும் கூடியிருக்கும் போதுதான் உண்மையான மாணவத்துவம் என்ற வாழ்க்கையின் குறிக்கோளை நாம் அடைய முடிகிறது. தெய்வீக அருளுரை, நவம்பர் 23, 1984. மனதை கட்டுப்படுத்த நாம் ஐம்புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதன் பிறகே நாம் இறைவனை உணர முடியும். பகவான் ஸ்ரீ சத்ய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.